கும்பகோணம் காசி விஸ்வநாதர் கோவிலில் அகில பாரத இந்து மகாசபா தேசிய தலைவர் சுவாமி தரிசனம் செய்தார். அகில பாரத இந்து மகா சார்பில் 200 ஆலயங்கள், 200 நதிகளை வணங்க சுவாபிமான் யாத்ரா மற்றும் இந்து விழிப்புணர்வு யாத்ராவிற்கு இந்தியா முழுவதும் தேசிய தலைவர் சுவாமி சக்கரபாணி மகாராஜ் செல்லும் நிலையில் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் காசி விஸ்வநாதர் கோவிலில் சாமி தரிசனம் செய்தார். தமிழகத்தில் கோவை முதல் குமரி வரை நடைபெறும் இந்த விழிப்புணர்வு யாத்ராவிற்கு மாநில தலைவர் தாஸ் பாலசுப்ரமணியன் ஏற்பாடு செய்திருந்தார். கும்பகோணத்தில் காசி விஸ்வநாதர் கோவிலில் சாமி தரிசனம் செய்த இந்து மகாசபாவின் தேசிய தலைவர் சுவாமி சக்கரபாணி மகாராஜ் மகாமக குளத்தில் இருக்கும் கங்கா, யமுனா, சரஸ்வதி உள்ளிட்ட அனைத்து புண்ணிய நதிகளையும் வணங்கினார். அப்போது 2028 நடைபெறும் இந்த மகாமக விழாவை தேசிய அளவில் கும்பமேளாவாக அறிவிப்பதற்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை நேரில் சந்தித்து வலியுறுத்துவேன் என தெரிவித்தார். கும்பகோணத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்த மாநில பொதுச் செயலாளர் ராமநிரஞ்சன் இல்லத்திற்கு சென்று சுவாமி சக்கரபாணி மகாராஜ் ஆசி வழங்கி அவரை பாராட்டினார். டெல்டா மலர் செய்திகளுக்காக கும்பகோணத்திலிருந்து சரவணன். बहुत ही प्रसन्नता की बात है कि आज इस परम पवित्र हमें स्थान पे आने का सौभाग्य प्राप्त हुआ। हिंदू स्वाभिमान यात्रा के अंतर्गत हमारे टी बाला सुब्रमण्यम जो यहाँ के प्रदेश अध्यक्ष हैं, इनके माध्यम से हमने तय किया था कि जो सिद्ध मंदिर है, जो सिद्ध स्थान है, जो जहाँ से ऊर्जा पूरे देश और दुनिया को मिलता है, उन जगहों पे चला जाए, वहाँ दर्शन किया जाए, आशीर्वाद लिया जाए। क्योंकि हिंदू स्वाभिमान में यही है हमारा कि किसी भी प्रकार से हिंदू का जो हमारी पुरानी विरासत है उसको हम हमेशा सजो के रखें, संवार के रखें। इसी कड़ी में यहाँ पे आकर के हमें यह बहुत दुख हुआ देख करके कि यह पहला देश नहीं विश्व का स्थान है जहाँ पे गंगा, यमुना, सरस्वती की स्थापना है और सीधे यहाँ पे गंगा, यमुना, सरस्वती विराजमान होती है। और जहाँ पे गंगा, यमुना, सरस्वती विराजमान होती हैं वहाँ पे कुंभ लगता है, वहाँ पे महाकुंभ लगता है। लेकिन कहीं न कहीं हिंदुओं की इस भावना को यहाँ पे उपेक्षा यहाँ की सरकार ने भी किया है और तमाम जितने भी सरकार केंद्र में भी बनी उन्होंने भी किया है। तो इसलिए मैं यहाँ पे आकर के अखिल भारत हिंदू महासभा, संत महासभा की तरफ से घोषणा करता हूँ कि यहाँ से जाने के बाद हम तुरंत जो है केंद्र सरकार को भी पत्र लिखेंगे, प्रधानमंत्री मोदी जी से भी मिलेंगे, अमित शाह जी से भी मिलेंगे और यहाँ की सरकार को भी पत्र लिखेंगे कि इस परम पवित्र स्थान पे जहाँ पे इतने चिड़िया भी देखिए उसका समर्थन कर रही है, आवाज़ करके चींची करके कर रही है, आवाज़ समर्थन कर रही है। तो इसलिए यहाँ पे कुंभ महाकुंभ घोषित हो और विश्व में यह एक नाम पूरी जाना जाए, विश्व में इसका और ज़्यादा महिमा मंडन हो और इसी के माध्यम से यहाँ से पूरे तमिलनाडु का विकास हो, पूरे देश का विकास हो। क्योंकि जब तक हम यहाँ पे महाकुंभ का आयोजन नहीं करते, जब तक यहाँ पे इस परम पवित्र स्थान पे नहीं आते, निश्चित रूप से कहीं न कहीं हिंदू राष्ट्र बनाने में ये सबसे बड़ा कार्य होगा और हम जब तक नहीं करेंगे तब तक सफल नहीं हो पाएंगे। इसलिए भारत को विश्व गुरु बनाना है तो यहाँ पे महाकुंभ बनाना है, महाकुंभ बनाना है। तो इसलिए इस महाकुंभ के आयोजन के लिए हम स्वयं प्रधानमंत्री जी से मिलेंगे, हम स्वयं पत्र भेजेंगे और यहाँ की महाकुंभ की मान्यता दिला के रहेंगे। हिंदू महासभा का ये संकल्प है। हिंदू महासभाவுடைய சுவாபிமான் யாத்திரா, ஹிந்து விழிப்புணர்வு யாத்திரா தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கிறது. ஏற்கனவே நாங்கள் ஒரு சுவாபிமான் யாத்திரா வந்தோம். இங்கே இருக்கக்கூடிய ஹிந்துக்கள்லாம் பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும்,
நம்முடைய அரசாங்கத்திற்கு வலு சேர்க்கணும். நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பயங்கரவாத தன்மைகள் எல்லாம் ஒழியணும். அதுக்காக நான் ஒவ்வொரு கோயிலையும் வந்து நான் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோட தமிழ்நாடுடைய நிர்வாகிகள் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. இது பிரசித்தி பெற்ற ஆலயம். இந்த ஆலயத்தில் வந்து தரிசிக்கிறதை நாங்கள் பெருமையாக நினைக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய கும்பமேளா, மகா கும்பமேளாவாக பிரமாதமாக இது உலகம் அறிய செய்யக்கூடிய வகையில் நாங்கள் கொண்டு போகணும்னு ஆசைப்படுறோம். தமிழ்நாடு முழுக்க மட்டுமல்ல, பாரத நாடு முழுக்க மட்டுமல்ல, விஸ்வம் முழுக்க, உலகம் முழுக்க இந்த கும்பமேளாவை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அதுக்கான ஏற்பாடு நம்ம பண்ணணும். கங்கா, யமுனா, சரஸ்வதி இவங்களுடைய புனிதம் இந்த கும்ப இருக்கிறது, குளத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, மகாமக குளத்தில். அதனால் அது பெருமை அடையணும். அதுக்காக நாங்கள் பிரதமரை சந்திப்போம், உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திப்போம். அவங்ககிட்டலாம் நாங்கள் என்ன செய்வோம், கடிதம் கொடுப்போம். இந்து மகாசபா மகா கும்பமேளாவை விஸ்வ அளவில், உலக அளவில் கொண்டு போவதற்கு எல்லா வகையான உதவிகளையும் செய்யும். அதற்கான முயற்சியில் நாங்கள் ஈடுபடுவோம். அதற்காக இங்கே சங்கல்பம் செய்வதற்கான இந்த யாத்திரை.